யுனைடெட் இந்தியா ட்ரேட்பேர்ஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பாக 10வது முறையாக மதுரை தமுக்கம் மைதானம் மாநாட்டு அரங்கத்தில் யுனைடெட் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டிடப் பொருட்கள் கண்காட்சி நேற்று தொடங்கியது. நிகழ்ச்சியில் முதலாவதாக கார்த்திகேயன் எம்.எல்.ஏ. கண்காட்சியை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தொடர்ந்து தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்க தலைவர் ஜெகதீசன், லயன்ஸ் கவர்னர் அறிவழகன், கண்காட்சியின் நிர்வாக இயக்குனர் பாக்கியராஜ், குமரேஸ் பாபு ஆகியோர் குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். இந்த கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கலந்து கொண்டு கட்டுமான பொருட்கள், வீட்டை அழகுபடுத்தும் வடிவமைப்புகள், இன்டீரியர், எக்ஸ்டீரியர் மற்றும் வீட்டுமனை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் தயாரிப்புகள், அரங்குகள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. தினமும் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை நடைபெறும். இந்த கண்காட்சி நாளை நிறைவடைகிறது. கட்டிடத் துறையினர், இன்ஜினியர்கள், கட்டிட வடிவமைப்பாளர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரும் இக்கண்காட்சியை பார்வையிட்டு வருகின்றனர். இதில் கட்டுமான துறையில் அறிமுகமாகியுள்ள புதிய தொழில்நுட்பங்கள், நவீன கட்டுமான பொருட்கள் மற்றும் வீடு கட்டுவதற்கு தேவையான அனைத்து அம்சங்களும் ஒரே இடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் இந்த நிகழ்ச்சியில் மயில் அழகன், ரங்கராஜ், சிவக்குமார், நவீன் நாயக், இளங்கோவன், அன்பரசன், ஜானகிராமன், நெல்லை பாலு, ஜல்லிக்கட்டு ரோட்டரி சங்க தலைவர் சண்முகம் மற்றும் பலர் பங்கேற்றனர். கண்டிப்பா பத்திரிகையாளர் சகோதரர்களுடைய வேண்டுகோள், அவங்களுடைய ஆசையும் கூட இருக்கலாம். இது கண்டிப்பாக நிறைவேற்றுறதுக்கு என்னுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், தமிழகத்தின் முதல்வர் மாண்புமிகு அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களும் கண்டிப்பாக எடுத்துரைத்து மதுரையில் ஒரு நிரந்தர ஒரு பொருட்காட்சி அமைக்க கண்டிப்பாக உறுதியேற்பதாக இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். அதே மாதிரி மதுரை மாட்டுத்தாவணியில் உள்ள கடும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மதுரை மாநகராட்சி ஆணையர் மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர்களும் கலந்து ஆலோசித்து நானும் மதுரை மாநகராட்சி ஆணையர்களும் மாநகராட்சி அதிகாரிகள் அத்தனை பேரும் சேர்ந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் பின்புறம் வண்டியூர் கம்மாயிலே கரையில் பாண்டு ஏற்கனவே ஒரு நடைபயிற்சி போட்டு அது பயனற்றதாக இருக்கின்றது. அந்த நடைபயிற்சியை எடுத்து அதிலே 80 அடி அகல சாலையாக உருவாக்குவதற்காக ஆய்வு மேற்கொண்டோம். அந்த சாலை வரும்போது மதுரையில் மாட்டுத்தாவணியில் சுத்தமாக போக்குவரத்து நெருக்கடி இருக்காது என்பது உள்ளபடியே நாம் அறிந்த ஒன்று. காரணம் என்னவென்று கேட்டால், இப்பொழுது அங்கே இருக்கின்ற வேளாண் விற்பனை போல் ஐடி பார்க், ஆம்னி பஸ் ஸ்டாண்ட், முகசல் பஸ் ஸ்டாண்ட், சிட்டி பஸ் ஸ்டாண்ட் மற்றும் பூ மார்க்கெட், பழம் மார்க்கெட் எல்லா வண்டிகளும் அதுக்கு செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களுமே மாட்டுத்தாவணி வழியாக தான் செய்கிறது. மாற்று ஏற்பாடே இல்லை. அந்த மாற்று ஏற்பாடை சிந்தித்து இந்த வண்டியூர் ஆரம்பத்திலிருந்து அந்த ரிங் ரோடு, பாண்டிகோல் ரிங் ரோடு, அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா நத்தம் சாலை டு அவுட்டர் ரிங் ரோடு, அந்த சாலையை இணைக்கும் விதமாக ஏற்கனவே இது ஒரு திட்டம் எடுத்தாங்க. அதை அப்படியே கிடப்பில் போட்டுட்டாங்க. அந்த திட்டத்தை மீண்டும் உயிர் கொடுத்து அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஆர்வமாக ஆய்வு மேற்கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதை பயிற்சிக்கிறேன். நன்றி.